Hi guys, welcome back to my YouTube channel. நான் தான் உங்கள் ஆஷன் பேரட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோ. இந்த சேனல் ஆரம்பிச்சது அதுக்காக தான். பட் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட GoPro Hero 9 Black. ஸோ சேனல் ஸ்டார்டிங் 2020 வாங்கின கேமரா அது. இப்போ பார்த்தீங்கன்னா 2026 சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து அந்த கேமரா வெளியே எடுத்து சார்ஜ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். GoPro Hero 9 இதில் பார்த்தீங்கன்னா மைக் செட்டப்பு பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணிட்டேன். நம்மளோட DJI ஒயர்லெஸ் மைக் தான் யூஸ் பண்ணுறேன் நான். இது பார்த்துக்கோங்க, ரிசீவரு, டிரான்ஸ்மிட்டரு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது எனக்கு விஷன் பிளாக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை கைட்டிட்டு உள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். மோஸ்ட்லி விஷன் பிளாக் பண்ணாதான் நினைக்கிறேன். நம்ம கண்ணு இங்கே தான் இருக்க போகுது. பட் இருந்தாலும் இது முன்னாடி இருக்கும். அதனால் இப்போ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த செட்டப்பை வந்து எப்போவுமே யூஸ் பண்ணிது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2024 இல்லைனா 23 நினைக்கிறேன் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் நான் வந்து 360 கேமரா வாங்கிட்டனால இது யூஸ் பண்ணுறதே இல்லை. இது ஒரு செகண்டரி கேமராவை இங்கே மாட்டி யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் பண்ணலை ரொம்ப நாளாக. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக கழிச்சு இந்த கேமரா இப்போதைக்கு நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வாங்கலாமா? ஏன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் GoPro Hero 9 இருக்குது. ப்ளஸ் இல்லாமல் இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளேவும் இருக்குது. இதில் ஆக்சுவல் டிஸ்பிளே இருக்குது. பின்னாடி என்னவோ அது ஃப்ரண்ட்லேயும் காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பிளாகிங் பண்ணால் கூட உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும் அதில். ஸோ வாங்க, எல்லாம் செட்டப்பும் பண்ணியிருக்கேன். இப்போ பைக் எடுத்துகிட்டு ஒரு ஹைவேக்கு போவோம். போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே கைஸ், நம்மளோட கேமரா செட்டப் பண்ணியாச்சு, வண்டியும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் நல்லாவே கேட்கும். ஏன்னா நான் வந்து Insta 360 பார்த்தீங்கன்னா மைக் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்ளம். பட் இந்த மாதிரி GoProவில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அண்ட் Insta 360 விட நம்மளோட கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா GoProவில் தான் பக்காவாக இருக்கும். ஸோ வாங்க போகலாம். ஏன் Insta 360 விட GoProவில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்குன்னா, இது ஒரு ஃப்ரேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது 16:9 அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கனால இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம 4Kல சூப்பர் வைட் வச்சுருக்கேன். சூப்பர் வியூ, பெரிய ஆங்கிள் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து குவாலிட்டி உடையாது. அதே நீங்கள் GoProவில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வியூ வந்து ஒரு குளோப் மாதிரி எடுக்கிறதுனால நீங்கள் அது வந்து ஒரு அந்த போய் க்ராப் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து குவாலிட்டி உடையும். பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா GoPro மாதிரி செட்டப் பண்ண முடியும் உங்களால், ஒரே ஃப்ரேமாக ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. பட் அதுக்கு எதுக்கு நம்ம 360 கேமரா எடுக்க போகிறோம்? நம்ம 360 வியூ வேணும் தானே அதை எடுக்கிறோம். இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா நான் மைக் செட்டப் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து அடாப்டர் வந்து எங்கேயுமே கிடைக்கிறது ரேரு, ரொம்ப கஷ்டம். GoPro கூட நான் வாங்கும்போது அதே நிலமை தான், அடாப்டர் வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி அது விடுங்க, இந்த கேமரா வாங்கி 2020 வாங்குது. ஆனால் இப்போ வரைக்கும் இது பார்த்திங்கன்னா 2020 வாங்கின ஒரு கேமரா, அப்போ லான்ச் ஆன ஒரு மாடலு. ஆனால் வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மிரட்டி எடுத்துரும். இது 4K 24 ஃப்ரேம்ஸு, சூப்பர் வியூ, முன்னாடியே சொன்ன மாதிரி. இதே 360 இருந்துச்சுன்னா அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களை ஆங்கிள்லாம் நீங்கள் செட் பண்ணலாம் தேவையே கிடையாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு வந்து இது உடஞ்சிருக்கு லைட்டாக என்னோடய கேமரா ஓன் பண்ணுறது. அதனால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதனால் நான் கீழே லைட்டாக குனிஞ்சா நிமிந்தாவே ஆங்கிள் வந்து ஒரு மாதிரி டிஸ்டார்ட் ஆகி ஒரு மாதிரி கேவலமாக தெரியும். அதுவே காலையிலேருந்து போராடி எல்லாம் பண்ணது. ஸோ வாங்க ஹைவேக்கு போய்ட்டு இந்த வியூக்கும் நம்ம Insta 360 இருக்கிற ஒரு வீடியோவும் அட்டாச் பண்ணி விட்றேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆங்கிள் தூக்கி வச்சிட்ருக்கேன். என்னன்னா அந்த கேமரா மவுண்ட் உடஞ்சிருச்சுனால அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒயர்லெஸ் மைக் செட்டப் பண்ணுறது பக்காவாக இருக்குது. ஏன்னா GoProவில் நான் வந்து அந்த போயா மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட சவுண்டு, அதோட பாப் சவுண்டு வரைக்கும் கேட்கும். நம்ம கியர் டவுன் போகும்போது பட்டான்னு. இந்த மைக்கில் எப்படின்னு தெரில.
நான் சொன்ன மாதிரி போன வீடியோலே சொல்லியிருந்தேன், ஸ்பீடோமீட்டர் கேபிள் ஒர்க் ஆகல. எனக்கு அதுவே காண்டாயிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அது ஏதோ டிஸ்பிளே ப்ராப்ளம்ன்றாங்க. அது இல்லாமல் அதில் மேக்னெட்டிக் ஸ்க்ரூ போடணுமா இந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் டிஸ்பிளே சைஸ் வேறு டவுன் சைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியறதில்ல, 2016 மாடல் இருந்தே BS3லே உங்களுக்கு வந்து 300mm டிஸ்க் கொடுத்துட்டாங்க. அதுவே இன்னும் 280 நினச்சிட்டு இருக்காங்க அவங்க. டிஸ்க் சைஸ் மட்டும் இல்லை, அதோட ரேடியேட்டர் ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி கீழே நம்ம முட்டி கடிக்காமல் காலுக்கு நம்ம தரையில் டவுன் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி கூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாங்க. அந்த மாடலில் நிறைய ரெக்டிஃபை பண்ணாங்க. 2016 மாடல் தான், அந்த மாடல் தான் இது. அதுவும் இல்லாமல் ஃபுட்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டியூக்கில் BS3ல பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும்னு சொல்லி அது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுட்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா நீளமாக்கி 2016ல் அதையும் சரி பண்ணாங்க. மொத்தமாக சொல்ல போனால் டியூக்லேயே ஓவராலாக பர்ஃபெக்டான பைக்குனா அது 2016 மாடல் தான். அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே மொக்க தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆங்கிள் வந்து சூப்பர் வீல் வச்சுருக்கேன்னா, ஸோ நான் எதுக்கும் நான் என்னோடய ஃபோன்லேயும் செக் பண்ணிக்கிறேன். கேமராவோட ஸ்டெபிலிட்டி இப்போ வரைக்கும், ஏன்னா இதில் வந்து ஹைப்பர் ஸ்மூத்துன்னு ஒன்று இருக்கும், அது 2.0 நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன். ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு பட்ஜெட்டில் நான் வந்துட்டு கேமராவில் மவுண்ட் பண்ண நான் யூஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இப்போதைக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு 360 கேமரா, அப்புறமா இந்த மாதிரி ஒரு கேமரா ஸ்டேபிளாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் இதோட வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவாக இருக்கும். பழைய கேமரா இருந்தாலும் இதோட வீடியோ குவாலிட்டி வந்து கிறிஸ்பாக இருக்கும். அதே நம்ம 360 கேமராவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்னதான் அது வந்து நான் ஷூட் பண்ணாலும் லென்ஸ் அவ்வளோ பெருசாக இருந்தால் கூட எனக்கு அது வந்து செட் ஆகலை. பட் அது போக 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 360ல் கற்றுக்கிட்டக்கு அப்புறம் தான் தெரியுது அதில் நிறைய வேர்சடைலாக நிறைய விஷயம் பண்ண முடியும். நீ வெறும் 360க்கு மட்டும் இல்லை, நீ ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து உனக்கு வந்து அந்த மூமெண்ட்டு, அதுவும் இல்லாமல் இப்போ எடிட்டு நிறைய அப்டேட்லாம் பயங்கரமாக வந்துச்சு. 360ல் பக்காவாகிடுச்சு. இந்த கேமரா யூஸ் பண்ணுறதே நான் மறந்துட்டேன். இந்த கேமரா ஒன்று இருக்குதுன்றதே மறந்துட்டேன். இது இந்த கேமரா சேல்ஸ் பண்ணிடலான்னு கூட நினச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஓகே இந்த கேமராவில் ஒரு வாட்டி நம்ம வ்ளாக் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அண்டு சும்மா சொல்லக்கூடாது, இத்தனை நாள் ஆகியும் இதோட குவாலிட்டி பாருங்கள் என்ன மிரட்டுது. ஒரு நார்மலாக வ்ளாக் பண்ணுறவனுக்கு வந்து இது போதுமே, 360 தான் வாங்கணும்னு இல்லை. நான் வந்து இப்போ இனிமேல் வந்து செகண்டரியாக இங்கே வந்து இதை மாட்டிட்டு இந்த கேமராவை யூஸ் பண்ணலான் இருக்கேன் இனிமேலேருந்து. ஏன்னா இது வந்து நார்மலாக ஒன்றும் வைடெல்லாம் இல்லை, சூப்பர் வியூவில் தெரியும், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய ஆங்கிள் பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு தெரியுது. அதனால் அதுவே போதும், ஃபீல்ட் ஆஃப் வியூவே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இதுலேயே. அதுவும் இல்லாமல் நைட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மீட்டர் இருக்குல்ல, மீட்டர் ரன் ஆகிறது வந்து இந்த Insta360லையும் பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கும், பயங்கரமாக டிஸ்டார்ட் ஆகும், அந்த லைட் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும், டிஸ்பிளே தெரியாது. ஆனால் இந்த GoProவில் நீங்கள் எடுக்கும்போது என்னோட பழைய வீடியோஸ்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள், நான் டாப் ஸ்பீட் ரன்னு அது மாதிரிலாம் செக் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் நார்மலாக வீடியோஸ் ஃபுல்லாகவே நிறைய இந்த கேமராவில் தான் நான் போட்டிருப்பேன் மோட்டோ விளாக்கிங்க. அவ்வளோ கிறிஸ்பாக தெரியும், நம்மளோட டிஸ்பிளேவும் சரி, எதிர் லைட் வந்தாலும் நைட்லேயும் பார்த்தீங்கன்னா பக்காவாக தெரியும். ஆனால் இப்போ வந்து Insta360 X5ல பார்த்தீங்கன்னா நைட் மோட்லாம் பயங்கரமாக மாற்றிட்டான். பட் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்டில் யாரா கேமரா வாங்குறீங்கன்னா இந்த கேமரா உங்களுக்கு வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும். என் ஃப்ரெண்ட்ஸில் கூட டிஸ்பிளே இருக்குது. நான் வண்டி ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு உங்களுக்கு நான் ப்ராப்பராக மறுபடியும் காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ நான் மூச்சு வாங்குறதுமே பயங்கரமாக கேட்கும். ஏன்னா அவனோட மைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹெல்மெட் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால சவுண்டும் பயங்கரமாக கேட்கும், நான் எவ்வளோ ஸ்லோவாக பேசினாலும். ஸோ யாருக்கெல்லாம் சவுண்ட் அதிகமாக கேட்குது மன்னிச்சிருங்க கைஸ், ஒரே நிமிஷம் நான் எதுக்கும் மைக்கு கீழே இன்னும் தள்ளிடுறேன். ஓகே, மைக்கு கொஞ்சம் நான் தள்ளி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு சவுண்ட் அதிகமாக கேட்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே வாங்க நம்மளோட தெரியுதுங்களா காய்ஸ், நம்மளோட ஃபீல்ட் ஆஃப் வியூ எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுவே பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் இப்போ வரைக்கும் 360 கேமரா வாங்க வேணாமா, இல்லை இந்த கேமராவே வச்சுக்கலாமா அப்படின்னு நான் சஜஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா 2 கேமராவும் வாங்கிக்கோங்கன்னு. இஃப் யூ கேன்.
கேமரா வாங்குறதுக்கு தான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் Insta360. ஆனால் எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதில், மற்றபடி ஓகே தான். அப்போ ஏன்டா இந்த கேமரா வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாருமே கோப்ரோலேருந்து ஸ்விட்ச் ஆகி Insta360 போயிட்டாங்க. பட் ஸ்டில் இது ஒரு பெஸ்ட்டு செகண்டரி கேமராவை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். யாரெல்லாம் முடியுதோ புதுசாக ஒரு 360 கேமரா வாங்கிறதுக்கு பதிலாக அந்த காசை வச்சு இப்படி ஒரு நார்மலான ஒரு ஆக்ஷன் கேமராவும் அந்த மாதிரி ஒரு 360 கேமரா வாங்கிக்கலாம். ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு அதில் பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம், இதில் யூஸ் பண்ணாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 கேமராமே வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நான் செகண்டரியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மவுண்ட் பண்ணி இந்த மாதிரி என்னோடய ஃப்ரண்ட் ஆங்கிளில் நான் வந்து எடுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது. இதில் வைக்கலாம், இல்லைனா அதில் கூட வைக்கலாம், மாற்றி மாற்றி நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வீடியோ குவாலிட்டினா நம்மளுக்கு நார்மல் கோப்ரோஸ் தான். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் வேணும்னா 360. ஆனால் வீடியோ குவாலிட்டியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். ஐ மீன் நீங்கள் செகண்ட்ஸ் கேமரா போகிறீங்கன்னா, புதுசாக வாங்குறதுனா அதெல்லாம் எல்லாமே சரி பண்ணிட்டானுங்க. இப்போ Insta360 புதுசாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கோப்ரோ ஸ்டைல்லேயே நிறைய லான்ச் பண்ணிட்டான். அதுவே பக்காவாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இத்தனை வருஷம் ஆகியும் இந்த கேமரா அந்த கேமராவுக்கு ஒன்றும் குறைச்சது இல்லைன்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா அது 2020 வாங்கின கேமரா இப்போ வரைக்குமே பக்காவாக வீடியோ எடுக்குது. குவாலிட்டி வைஸ் அடிச்சிக்கவே முடியாது. ஸ்டெபிலிட்டி கூட வேறு லெவலில் இருக்கும் இந்த கேமராவில். ஸோ நம்ம அவ்வளோ 60,000 50,000 கொடுத்து புது கேமரா வாங்கிறதுக்கு பதிலாக இந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25-20 அது கீழே கூட வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இது 9, இது கோப்ரோ ஹீரோ 9 கம்மி ரேட்லேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போயே சொல்லிடுறேன், இந்த கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆங்கிள்லாம் முதல்ல செட் பண்ணிவிட்டு மொத்தமாக செக் பண்ணிக்கணும், மைக்லேருந்து எல்லாமே. ஆனால் Insta360 எல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், திறமையே தேவையில்லை, கேமரா மாட்டினியா போயினே அதுக்கப்புறமா நீ எப்படி வேணுமோ உன் ஆங்கிளை செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவே அதுதான். எத்தனை வருஷம் ஆனாலும் கோப்ரோவோட வீடியோ குவாலிட்டி இப்போ வரைக்கும் நச்சுன்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் கோப்ரோக்கு வந்து இங்கே நிறையா அந்த சர்வீஸ் கூட நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். Insta360 சர்வீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டும் காஸ்ட்லி. கோப்ரோது மட்டும் கம்மி ரேட் இல்லை, இதுவும் காஸ்ட்லி தான். பட் இருந்தாலும் கோப்ரோ இஸ் கிரேட். அஞ்சாவது இயர்ல சும்மா புளி மாதிரி ஏறுறான் பையன். அதான்டா BS3. அதுவும் அந்த சத்தம் இருக்கு. இப்போ வர எலக்ட்ரிக் KTMஸ்லாம் வர்றதில்லை. அதுவும் Yamahaலையும் KTMலையும் இப்போ எல்லாம் எலக்ட்ரிக் பைக் விட ஆரம்பிச்சுக்கிறாங்க. பட் இட்ஸ் ஓகே, ஐ மிஸ் தட் ஓல்ட் பீட். என்னடா எலக்ட்ரிக் பைக் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அந்த வண்டியெல்லாம் இன்னும் முறுக்கு மேலே சத்தமே வரமாட்டேங்குது. ப்ளஸ் அது ரொம்ப ஸ்மூத் ஆகிட்டனால அந்த ரஃப்னஸ் இல்லை பைக்கில். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ரஃப்னஸ் இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும். அது இப்போ வர வண்டியில் இல்லை. அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி பவர் வைஸ்லாம் ஓகே தான், அதெல்லாம் பக்காவாக மாற்றிட்டானுங்க. என்ன இருந்தாலும் இந்த BS3க்கான ஒரு பவர் அதில் இல்லை. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்டு கோப்ரோ ஒன்றும் எதுக்குமே சளைச்சதில்லை, குறைச்சதில்லை. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக கோப்ரோ எடுக்கலாம். Insta360 தான் வாங்கணும்லாம் இல்லை. இந்த மாதிரி வீடியோ போட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து யூடியூப்லேயோ இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் டெவலப் ஆக முடியும். எனக்கு வெர்சிலிட்டி வேணும்னா வெர்சிலிட்டி எனக்கு சூப்பராக இருக்கணும், எல்லாமே ஆன்லைன் பண்ண வேணும்னா நீங்கள் Insta360 போங்க. இல்லைனா கோப்ரோ இஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினச்சிக்கிறேன் கைஸ். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹைப் பண்ணி விட்டுருங்க வீடியோவை. அண்டு நம்மளோட டிஸ்பிளே டயரு எதுக்கு இருக்குதுன்னு தனித்தனியாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாட்டாக பிரித்து போட்டிருக்கேன். யாரெல்லாம் பார்க்கலையே போய் பார்த்துருங்க. Until then, it's bye from Austrian Pilot.